இருக்கிறோம். நாங்கள் சங்கீத புத்தகங்களை அதிகாரமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று நாங்கள் பார்க்க போகும் சங்கீதம் 129. இப்படிப்பட்ட சங்கீதங்களை நாங்கள் பொதுவாக படிப்பதில்லை. பொதுவாக இந்த சங்கீதங்களை வைத்து நாங்கள் பிரசங்கங்கள் கூட கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த சங்கீதம் 129 இஸ்ரவேல் தேசத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு நாங்கள் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், இஸ்ரவேலின் கடும் கொடூர நீண்டகால வேதனைகள். வேறெந்த நாட்டோடும் ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்ரவேல் நாடு அனுபவித்திருக்கும் கொடூரங்கள், வேதனைகள் எடுத்து சொல்ல முடியாது. இஸ்ரவேல் நாடு இன்று உயிர் பிழைத்திருப்பதே ஒரு அதிசயம். இன்று கூட நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்ரவேல் நாட்டை சூழ்ந்து அநேக எதிரிகள். அதில் முக்கியமான எதிரி ஈரான் நாடு. ஈரான் நாட்டின் மூலமாக இந்த ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற பயங்கர இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு இஸ்ரவேலை 4 திசைகளில் இருந்தும் தாக்கி எப்படியாவது அழித்து போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படும் நாடு ஈரான் நாடு. ஈரான் நாட்டுக்கு உதவி செய்யும் நாடுகளும் உண்டு. அதனால்தான் நாங்கள் இன்னும் ஒரு சங்கீதத்தில் பார்த்தோம், இஸ்ரவேல் நாட்டுக்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் நாட்டின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இஸ்ரவேல் நாட்டோடு சம்பந்தப்பட்ட வருகை. அதனால் இஸ்ரவேல் நாடு ஏதோ ஒரு காரணத்தினால் அழிக்கப்பட்டால் அப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்பும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து. அதனால் இது சரியான சீரியஸ். இந்த 129ஆம் சங்கீதம் நாங்கள் நேரத்துக்கு நேரம் எடுத்து வாசிப்பது மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், விளக்கங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் நாட்டை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அந்த நாட்டின் மூலமாக இரட்சகரை நமக்கு கொடுத்து, அந்த நாட்டின் மூலமாக வேதத்தை நமக்கு கொடுத்து, அந்த நாட்டின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய அனாதி தீர்மானங்களை பூர்த்தி செய்து கொண்டு வருகிறார் என்பதை வேதத்திலிருந்து நாங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். இந்த சங்கீதத்தில் நாங்கள் இஸ்ரவேல் நாட்டின் மேல் கட்டவிழ்க்கப்பட்ட கொடூரங்களை, வேதனைகளை நாங்கள் படிக்க போகிறோம். கவனமாக செவி கொடுங்கள். இது ஒரு மிக முக்கியமான சங்கீதம். இஸ்ரவேல் நாட்டை குறித்து எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு மிகப்பெரிய பாரம் ஏற்பட வேண்டும். அந்த நாட்டின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த நாட்டு மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால் நாங்கள் மற்ற நாடுகளை எதிர்க்கிறோம் என்று கருத்தில்லை. மற்ற நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் நாட்டுக்கு ஒரு விசேஷித்த இடம் இருக்கு. நாங்கள் இந்த சங்கீதத்தை பிரித்து பார்த்தால் ஏ என்ற எழுத்தின் கீழ் நாங்கள் பார்க்க போகும் முதலாம் குறிப்பு வேதனையின் சரித்திரம். வேதனையின் சரித்திரம், இஸ்ரவேல் நாட்டின் வேதனைகளின் சரித்திரம். சங்கீதம் 129 நாங்கள் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்த்தால், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். ஒரு சத்தியம் 2 முறை உச்சரிக்கப்பட்டுள்ளது ஒரு நோக்கத்தோடு. நாங்கள் இதை மிஸ் பண்ணக்கூடாது, இதை நாங்கள் தவறிவிடக்கூடாது. அவதானித்து பாருங்கள், என் சிறு வயது தொடங்கி என்ற வார்த்தைகள் 2 முறை சொல்லப்பட்டுள்ளது. 2 முறை.
ஸோ இதன் அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் ஒரு நாடு, ஆனால் இங்கே சங்கீதக்காரன் இஸ்ரவேல் நாட்டை ஒரு தனி நபரை போல் விவரிக்கின்றார். He is describing Israel as a single person. ஒரு தனி நபரை போல் விவரிக்கிறார். சிறு வயது தொடங்கி என்று சொன்னால் இஸ்ரவேலின் வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பமானது? இஸ்ரவேல் நாடு சிறு வயதாக இருந்தது எப்பொழுது? அதற்கு பதில் எகிப்து தேசத்தில், யோசேப்பின் கீழ் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் பலுகி பெருகினார்கள். அதுதான் ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். சிறு வயது, இஸ்ரவேல் நாட்டின் சிறு வயது ஆரம்பம். ஸோ நாங்கள் யாத்ராகமம் புத்தகத்தை வாசித்தால் இதன் சரித்திரத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள முடியும். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் ஆவன. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக இஸ்ரவேல் நாட்டுக்கு யார் யார் சென்றார்கள், எகிப்து நாட்டிற்கு யார் யார் சென்றார்கள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்து, அவர்களுடைய பெயர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. அவர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ரூபன், சிமியோன், லேவி, யூதா. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் இசக்கார், செபுலோன், பெஞ்சமின், தான், டேன், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தார். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். உங்களுடைய வேதத்தில் அந்த 70 என்ற எண்ணிக்கையை கோடிட்டுக் கொள்ள வேண்டும். அது ஒரு மிக முக்கிய குறிப்பு. கானான் தேசத்தில் இருந்து எகிப்து தேசத்திற்கு சென்றவர்களுடைய எண்ணிக்கை 70. ஆனால் அந்த 70 இருந்து ஆண்டவர் ஒரு மிக பெரிய அதிகரிப்பை கொடுத்தார். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையாய் எல்லாரும் மரணம் அடைந்த போதிலும் அவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்தது. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். சோ ஒசியா புத்தகத்தை எடுத்து பார்த்தால் 2:15 அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவார். இங்கேயும் இஸ்ரவேல் தேசத்தின் ஆரம்பம் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. எகிப்து தேசத்தில் அவர்கள் எப்படி விருத்தி அடைந்தார்கள், இள வயதின் நாட்கள். அதே ஓசியா 11:1 இஸ்ரவேல் இளைஞராய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். சோ 2 காரியங்களை அவதானிக்க வேண்டும். இந்த ஒசியா 11:1 இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது, வாலிப நாட்கள், நாட்டின் வாலிப நாட்கள், ஆரம்ப நாட்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் அவனை நேசித்தேன். ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட தேசம், மக்கள் இஸ்ரவேல் மக்கள். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்களை ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு நேசித்து அவர்களை தெரிந்தெடுத்தார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் நாட்டையும் குறிக்கின்றது. மோசேயின் கீழ், மோசேயின் வழி நடத்துதலின் கீழ், தலைமத்துவத்தின் கீழ் சிறை பிடிக்கப்பட்ட, கைதியலாக செயல்பட்ட இஸ்ரவேல் மக்கள்
விடுதலை பெற்றார்கள். அந்த சம்பவம் சங்கீத புத்தகங்களில் அநேக இடங்களில் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்ல, நாமும் கூட அந்த மாபெரும் சம்பவத்தை, அற்புதத்தை மறக்க கூடாது. சிவந்த சமுத்திரத்துக்கூடாக ஆண்டவர் எப்படி அந்த நாட்டை விடுதலை செய்தார். ஆனால் இந்த ஒசியா 11:1 பகுதி இன்னும் ஒரு விசேஷித்த தன்மையை பெற்றுள்ளது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்து எடுத்து சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பிறந்ததும் ஏரோது ஆண்டவரை கொல்ல, அந்த குழந்தையை கொல்ல முயற்சி எடுத்தான். அப்பொழுது மரியாளும் யோசேப்பும் குழந்தை இயேசுவோடு எகிப்து தேசத்திற்கு தப்பித்து சென்றார்கள். ஆனால் அந்த ராஜா மரித்த பிறகு, ஏரோது ராஜா மரித்த பிறகு அவர்கள் திரும்பவும் இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்தார்கள். சோ இது தீர்க்க தரிசனமாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் வரவழைத்தார் சொந்த நாட்டுக்கு வரும்படியாக. அடுத்த ஸ்லைடில் எரேமியா 22 உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். இதுதான் ஆண்டவருடைய மிக துக்கமான குற்றச்சாட்டு. இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் காண்பித்த குற்றச்சாட்டு, கண்ணீரோடு எடுத்து சொல்லும் காரியம். உன் சிறு வயது முதல், நாடு ஆரம்பித்த தினத்திலிருந்து தேவ சத்தத்தை கேளாமல், தேவனுக்கு செவி கொடுக்காமல், தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து கீழ்ப்படியாமையின் பாதையில் பிரயாணித்த மக்கள். சோ அவர்களுக்கு வந்த இந்த மாபெரும் வேதனைகளுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய கீழ்ப்படியாமை. சோ அதை நாங்களும் தனிப்பட்ட முறையில் எங்கள் வாழ்க்கைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்களும் தேவ சத்தத்தை கேட்காமல் தேவனுக்கு விரோதமாக நாங்கள் கலகம் செய்து கீழ்ப்படியாமையின் பாதையில் பிரயாணித்தால் எங்களுக்கும் வருவது ஆசீர்வாதங்கள் அல்ல, எங்களுக்கும் வருவது வேதனைகள். எங்களுக்கும் வருவது வேதனைகள். அதை மறக்க வேண்டாம். சோ ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கும் எங்களுக்கும் எடுத்து காண்பிக்கும் எச்சரிக்கை, குற்றச்சாட்டு. சோ இன்று நாங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது? நான் ஆண்டவருடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேனா? அவருடைய குரலுக்கு நான் செவி கொடுக்கிறேனா? நான் அவருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? தேவ சித்தத்தின்படி இயங்குகிறேனா? இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். அதுதான் ஆசீர்வாதத்தின் பாதை. இப்ப இரண்டாவதாக நாங்கள் கவனிக்க போகிற காரியம், சிறு வயது முதல் என்று பார்த்தோம் முதலாவதாக. இரண்டாவதாக, அநேக தரம் இஸ்ரவேல் நாடு தாக்கப்பட்டது. அநேக தரம். அந்த அநேகம் என்ற வார்த்தையை இந்த வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள் உங்களோட பைபிள்ல. 2 முறை அது சொல்லப்பட்டுள்ளது. அநேக தரம், அநேக தரம், அநேக தரம். இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் அலை அலையாக தாக்குதல் ஏற்பட்டது. வேவ் ஆஃப்டர் வேவ் ஆஃப் பெர்சிக்யூஷன். அநேக பொல்லாத எதிரிகள். இந்த எதிரிகளின் முழு பட்டியலை நாங்கள் எடுத்து கூற முடியாது, ஆனால் சில உதாரணங்களை கொடுக்கலாம். எகிப்தியர், மோவாப் தேசம், கானானியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், சீரியர்கள், அசீரியா, பபிலோனியர். அங்கே 1 2 3 4 5 6 7 8 நாடுகள் அங்கே வருது. சோ நாங்கள் நவீன உலகத்தை எடுத்து பார்த்தால் ஹிட்லர் போன்ற சர்வதிகாரிகள். ஹிட்லரின் கீழ், இது நம்ப முடியாது,
6 மில்லியன் யூதர்கள் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டார்கள். அந்த எண்ணிக்கையை என்னுடைய மனதில் கூட நான் கற்பனை செய்து பார்க்க முடியாது. What does 6 million look like? 6 மில்லியன் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. இது ஒரு இன அழிவு என்ற முறையில் பார்க்கப்பட வேண்டும். ஜெனோசைட். ஹிட்லர் யூதர்களை முழுமையாக அழிக்க முயற்சி எடுத்தான். எவ்வளவோ வெற்றியை பெற்றான். அவன் எப்படி இஸ்ரவேல் மக்களை அழித்தான் என்பதை நாங்கள் எடுத்துக்கூட செல்ல நாங்கள் தயங்குகிறோம். அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை அவன் உருவாக்கி பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் அவர்களை அழித்தான். ஆனால் இறுதியில் ஹிட்லர் அழிக்கப்பட்டான். சோ அநேகம் தரை இன்றைய நவீன உலகத்தை எடுத்து பார்த்தால் நான் கூறியவாறு ஈரான் நாடு, அதே போல் இஸ்ரவேல் நாட்டை சூழ்ந்துள்ள அநேக இஸ்லாமிய நாடுகள், அவர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டால் ஒரு சில மணித்தியாலங்களில் இஸ்ரவேல் நாட்டை அழிக்க முடியும். ஆனால் அது ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பாதுகாப்பு. இதை இந்த அநேகம் தர என்று சொல்லும் பொழுது, அநேக பொல்லாத எதிரிகள் என்று சொல்லும் பொழுது இந்த வசனங்கள் எங்களுடைய ஞாபகத்துக்கு வரும். சங்கீதம் 56. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வேதத்தில் சிவப்பு நிற பேனாவோடு கோடிட வேண்டிய வார்த்தைகள். விழுங்க பார்க்கிறான், ஒரு வட்டம் போடுங்க. விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் வட்டம் போடுங்க. நாள்தோறும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக, ஒரு ரெஸ்ட் கூட இல்ல, ஒரு அமைதி நேரம் இல்ல. நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். அதே சங்கீதம் 56:2 என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். அந்த சத்தியம் திரும்பவும் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. என் சத்துருக்கள் நாள்தோறும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்பவர்கள் அநேகர். அநேகர் என்ற வார்த்தையும் சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்ளுங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு விளங்கும் இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரம். அநேக எதிரிகள், பொல்லாத எதிரிகள் நாள்தோறும் இஸ்ரவேலை தாக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். எப்படியாவது இஸ்ரவேலை இல்லாமலாக்க வேண்டும் என்று சதி திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 56:5 நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. சோ இந்த சத்துருக்கள் ஒன்று கூடி ஒரு மனப்பான்மையோடு செயல்படுகிறார்கள். அவர்களுடைய மனதில் இருக்கும் ஒரே ஒரு எண்ணம், இஸ்ரவேலை எப்படி அழிக்கலாம். அதை குறித்து இரவும் பகலும் சிந்தனை செய்றாங்க. அதை குறித்து இரவும் பகலும் திட்டம் போடுறாங்க. அதை மனதுல வச்சு ஆயுதங்களை உருவாக்குகிறார்கள், சதி திட்டங்கள் போடுகிறார்கள். இதில் நித்தமும் என்ற வார்த்தையும் நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். நித்தமும், நாள்தோறும், இடைவிடாமல், மாதம் மாதமாக, வருஷம் வருஷமாக என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் நாட்டை. 6ஆம் வசனத்தில் அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் ஏகமாய் கூடி என்று சொன்னால் ஒரு மகா நாட்டை நடத்துகிறார்கள்.
இந்த எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மகா நாட்டை நடத்துகிறார்கள். எப்படி இஸ்ரவேலை அழிக்கலாம் என்ற நோக்கத்தோடு இஸ்ரவேலின் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் கூர்ந்து அவதானித்துக் கொண்டு வருகிறார்கள். இன்றைய நவீன உலகத்தை எடுத்து பார்த்தால் ட்ரோன்கள் மூலமாக, சேட்டலைட் மூலமாக அநேக காரியங்களை கண்டுபிடிக்கலாம். இன்னொரு நாட்டை குறித்து படம் எடுக்கலாம். சோ அந்த விதமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கண்டுபிடித்த காரியங்களை ஒருவரோடு பகிர்ந்து அதை மையமாக வைத்து எப்படி இஸ்ரவேலை அழிக்க முடியும் என்று சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள், திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவதானிக்க வேண்டிய 2 முக்கிய வார்த்தைகள் நாள்தோறும் நித்தமும். நாள்தோறும் நித்தமும். அன்று எகிப்து தேசத்தில் ஆரம்பித்த இந்த எதிர்ப்பு இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஹிட்லரின் காலத்தில் அது உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது என்று நாங்கள் சொல்லலாம். ஹிட்லருடைய காலத்தில் 5 வருட காலம் 1940 வருடத்திலிருந்து 45 வருடம் வரைக்கும் 2ஆம் உலக மகா யுத்த காலத்தில் எவ்வளவோ துன்புறுத்தப்பட்டார்கள் இஸ்ரவேல் மக்கள். அதை நாங்கள் மறந்துவிட கூடாது. If you can go back to the earlier slide please. Okay. மூன்றாவதாக முதலாவது என்ன? என் சிறு வயது தொடங்கி. இரண்டாவது என்ன பார்த்தோம்? அநேக தரம், இடைவிடாமல், நாள்தோறும், நித்தமும். இப்ப மூன்றாவதாக பாவிக்கப்படும் வார்த்தை நெருக்கினார்கள். நெருக்கினார்கள். 4 பக்கத்தில் இருந்தும் என்னை நெருக்கினார்கள். யாத்ராகமம் 1:14 வாசிக்கின்றோம், அவர்கள் ஜீவனை, அதாவது எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களுடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள், அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். பாருங்கள், 2 வார்த்தைகள், கசப்பாக்கினார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். இது இஸ்ரவேலுக்கு விரோதமாக எகிப்திய மக்கள் மத்தியில் காணப்பட்ட மனநிலை. இப்ப அடுத்த ஸ்லைடில் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனுமில்லை விடுபட்டவனுமில்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். அந்த கடைசி 2 வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இது கர்த்தர் நேசிக்கும் மக்கள். இது கர்த்தர் தெரிந்தெடுத்த மக்கள். ஆம், கீழ்ப்படியாமையின் பாதையில் அநேக தரம் பிரயாணிக்கும் மக்கள் என்ற போதிலும் இஸ்ரவேலின் உபத்திரவம் நம்ப முடியாத விதத்தில் மிகவும் கொடியதாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் அவதானித்தார். இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்வதற்காக யாரும் முன்வரவில்லை என்பதையும் கர்த்தர் பார்த்தார். இன்றைய இஸ்ரவேலை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இஸ்ரவேலுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் ஒரே ஒரு முக்கிய நாடு அமெரிக்கா நாடு. அமெரிக்கா நாடு ஒருபோதும் இஸ்ரவேலை இதுவரைக்கும் கைவிடவில்லை. இஸ்ரவேல் தாக்கப்படும் பொழுதெல்லாம் நவீன ஆயுதங்களை உடனடியாக இஸ்ரவேல் நாட்டுக்கு கொடுத்தவர்கள் அமெரிக்கா நாடு. அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் ஆண்டவர் அமெரிக்கா தேசம் எவ்வளவு ஆவிக்குரிய விதத்தில் மோசமான நிலைமையில் இருந்த போதிலும் ஆண்டவர் அந்த நாட்டை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் எப்படியாவது அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கனவு வைத்திருக்கிறார்கள். அதனால் இஸ்ரவேல் நாட்டுக்கு யார் ஒத்தாசை செய்கிறார்களோ அந்த நாடுகளின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும்.
ஸோ நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒரு குடும்பமுமாக இஸ்ரவேல் நாட்டுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, எங்கள் ஆதரவையும் நாங்கள் தெரிவிக்க வேண்டும். 4வது குறிப்பு, இவ்வளவு மோசங்கள் நடைபெற்ற போதிலும் இஸ்ரவேல் அழிவடையவில்லை. எப்பொழுதோ அழிவடைந்திருக்க வேண்டும், எப்பொழுதோ இந்த நாடு மறைந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் என்ற பெயரோடு ஒரு நாடு இன்று இருந்திருக்க கூடாது. இப்படிப்பட்ட கொடூரங்களை அனுபவித்த நாடு. ஆனால் தேவ கிருபையால் இன்று வரைக்கும் நிமிர்ந்து நிற்கின்றது. சங்கீதம் 121 படி இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்க மாட்டார். அந்த வசனத்தின் அடிப்படையில் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் நாட்டுக்கு உதவியை கொடுத்திருக்கிறார். 1967 ஆண்டில் எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் என்று சொல்வோம், ஒரு ஆச்சரியமான ஒரு விதத்தில் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேல் நாட்டை தாக்கியது. உண்மையாக சொல்ல போனால் அந்த 1967 ஆண்டில் இஸ்ரவேல் நாடு அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வளவு எண்ணிக்கையான எதிரிகள் இஸ்ரவேல் என்ற ஒரு சிறு நாட்டுக்கு விரோதமாக 4 திசைகளில் இருந்தும் சண்டை போட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது? ஆச்சரியமாக 6 நாட்களில் இஸ்ரவேல் நாடு வெற்றி பெற்று இந்த எதிரிகளை முழுமையாக அடக்கி எதிரிகளின் கைவசம் இருந்த அநேக நிலப்பரப்பை கைப்பற்றினார்கள். அதுதான் ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவருடைய பாதுகாப்பு 1973 ஆண்டிலும் இதே விதமாக ஒரு எதிர்பாராத ஒரு போர் ஏற்பட்டது. திரும்பவும் அநேக நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஆரம்பித்தது 1973. அந்த யுத்தத்திலும் கூட இஸ்ரவேல் நாட்டுக்கு ஆண்டவர் அமோக வெற்றியை கொடுத்தார். அதற்கு பிறகுதான் சில அரபு நாடுகள் புத்தி தெளிந்தது. இஸ்ரவேல் நாட்டின் மேல் கை வைத்தால் அடி விழுவது எங்களுக்கு தான். இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் நாட்டை காத்து கொண்டு வருகிறார், நாங்கள் தான் முட்டாள்கள் என்ற விதத்தில் அவர்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதை அவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள். எதிரிகள், ஆனாலும் யுத்தம் தொடரவில்லை. ஆனால் அதற்கு பதிலாகத்தான் ஈரான் நாடு இந்த பயங்கர குழுக்களை உருவாக்கியது. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுட்டி ரெபல்ஸ், இப்படிப்பட்டவர்களை பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரவேலை தாக்கும்படி அவர்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்தது. இப்ப சமீபத்தில் நடைபெற்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஹமாஸ் இஸ்ரவேலை தாக்கி 1000க்கு மேலானவர்களை கொன்றார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வருடங்களில் இஸ்ரவேல் ஹமாஸை தாக்கி எவ்வளவோ பேர் அழிவடைந்தார்கள். இப்பொழுது ஹமாஸ் இயக்கம் முழுமையாக அழிக்கப்பட்டது என்று சொல்வதை பார்க்கிலும் அவர்களுடைய பெலன் வல்லமை மிகவும் குறுகி இருக்கு, இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது. இது இந்த ஏ என்ற எழுத்தின் கீழ் வேதனையின் சரித்திரம். நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்ல இல்லை, ஆனால் முக்கியமான சில அம்சங்களை உங்களுக்கு நான் எடுத்து கூறி இருக்கிறேன். இப்பொழுது பி என்ற எழுத்தின் கீழ் இந்த வேதனையின் ஆழத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வேதனையின் ஆழம். சங்கீதம் 129 3, 4 வசனங்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று
இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சோ அடுத்த ஸ்லைடில் இந்த வசனங்களை விளங்கிக் கொள்வதற்கு இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு விவசாயி அந்த காலத்தில் இன்றும் கூட நிலத்தை பண்படுத்துகிறார். ஏதோ ஒரு தானியத்தை வளர்ப்பதற்காக இந்த எருதை பாவித்து ஒரு கலப்பை மூலமாக நிலத்தை உழுது கொண்டிருக்கிறார். இந்த வரைபடத்தை தான் சங்கீதக்காரன் பாவிக்கிறார் இஸ்ரவேல் நாட்டின் வேதனையின் ஆழத்தை எடுத்து காண்பிப்பதற்கு. இப்பொழுது நீங்கள் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த விவசாயி இந்த முழு நிலப்பரப்பையும் உழுகிறார் இந்த கலப்பையை பாவித்து. இந்த எருது மெதுவாக நடக்கும். அந்த கலப்பை ஆழமாக நிலத்திற்குள் பதிவடைந்து அந்த நிலத்தை வெட்டும், ஆழமாக வெட்டும். அந்த நிலம் ஆழமாக வெட்டப்பட மணல் எல்லாம் அடியிலிருந்து மேல் நோக்கி வந்து, கற்கள் எல்லாம் மேல் நோக்கி வந்து, நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் சில கற்கள் மேல் நோக்கி வந்திருப்பதை. இந்த நிலம் தயார் செய்யப்படுகிறது ஏதோ ஒரு தானியம் வளர்க்கப்படுவதற்காக. சோ இதை நீங்கள் மனதில் வைத்து அந்த 2 வசனங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 3ஆம் 4ஆம் வசனங்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். எப்படி இந்த வயலின் ஒரு முனையிலிருந்து மற்ற முனை வரைக்கும் இந்த கலப்பை எடுத்து செல்லப்படுமோ, எப்படி நிலம் ஆழமாக ஊடுருவப்பட்டு வெட்டப்படுமோ, அதே போல் இஸ்ரவேல் மக்களின் முதுகின் மேல் எதிரிகள் ஒரு கலப்பையை எடுத்து சென்று அந்த முதுகின் முழு நீளத்திலும் ஆழமான காயங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். அடுத்த ஸ்லைடை பார்த்தால் இது எங்களுக்கு விளங்கும். ஏசாயா 56 இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எடுத்து சொல்லப்பட்டுள்ள ஒரு தீர்க்க தரிசன வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வசனம் என்ற பொழுதிலும் இது இஸ்ரவேல் நாட்டை குறித்தும் நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அடிக்கிறவர்கள், எதிரிகள் என் முதுகை, அதைத்தான் இந்த சங்கீதம் 129 பார்க்கின்றோம். என் முதுகை அவர்கள் பயங்கரமாக வெட்டினார்கள், ஆழமான காயங்களை உருவாக்கினார்கள். நான் தப்பித்து கொண்டதே ஒரு அதிசயம் என்ற விதத்தில் இந்த தாக்குதல் விவரிக்கப்பட்டுள்ளது. சங்கீதக்காரன் கூறுகிறார் இந்த 4ஆம் வசனத்தில், கொடியவர்களின் கயிறுகளினால் நான் கட்டப்பட்டேன். அந்த காளையின் கழுத்தில் பூட்டப்பட்டிருக்கும் மரம் நுகம் என்று சொல்வோம். அந்த கயிற்றினால் ஏருடன் அது கட்டப்பட்டிருக்கும் அந்த நுகம். இப்ப இந்த வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? ஆண்டவர் இந்த கயிறுகளை வெட்டி போட்டார். வெட்டி போட்டார் என்று சொன்னால் இப்பொழுது அந்த விவசாயி அந்த உபகரணத்தை பாவிக்க முடியாது. அந்த ஏருடன் இணைக்கப்பட்டிருக்கும் கயிறு வெட்டப்பட்டிருக்கிறபடியால் அந்த கலப்பை இப்பொழுது பாவிக்கப்பட முடியாது. செயல் இழக்கப்பட்டது. சோ அதனால்தான் சங்கீதக்காரன் ஆண்டவர் செய்த அற்புதத்தை எடுத்து கூறுகிறார். எதிரி இந்த விதத்தில் எங்களை தாக்கிக் கொண்டிருந்தான், ஆழமான காயங்களை உருவாக்கி கொண்டிருந்தான். நாங்கள் மிகவும் வேதனையில் இருந்தோம். எவ்வளவோ இரத்தம் சிந்தப்பட்டது. எங்களுடைய தசை
வெட்டப்பட்டது, கிழித்து வெளியே எடுக்கப்பட்டது. எப்படி நாங்கள் இந்த காயங்களில் இருந்து நாங்கள் சுகம் பெற முடியும்? நாங்கள் மிகவும் பலவீனமாக்கப்பட்டோம். ஆனால் கர்த்தர் இந்த கயிறுகளை வெட்டி போட்டு இந்த கலப்பையை செயலிழக்க செய்தார். சோ ஆண்டவர் செய்த அற்புதத்தை சங்கீதக்காரன் எடுத்து கூறுகிறான். இஸ்ரவேல் மக்கள் இதை மறக்க கூடாது, நாங்களும் மறக்க கூடாது. எதிரி எவ்வளவு தான் பயங்கர முயற்சிகளை எடுத்தாலும் அது பலிக்காது, அது பலிக்காது. ஆண்டவர் இடைப்படுவார், ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார், ஆண்டவர் கயிறுகளை கட்டவிழ்ப்பார். சோ நாங்கள் ஒரு தனிப்பட்ட கேள்வியை கேட்கலாம் இந்த நேரத்தில். உங்களை கட்டி வைத்திருக்கும் கயிறுகள் என்ன? நீங்கள் ஏதோ ஒரு அடிமைத்தனத்திற்குள் கயிறுகளினால் கட்டப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து வெளிவர உங்களால் முடியாது. அந்த அடிமைத்தனத்திற்குள் இன்னும் ஆழமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள். சோ இன்றைய நற்செய்தி, எங்கள் ஆண்டவர் அந்த கயிறுகளை வெட்டி எங்களுக்கு விடுதலை கொடுக்க காத்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு இடம் கொடுத்தார், நாங்கள் அவரை நோக்கி மன்றாடி ஜெபித்தார். உங்கள் அடிமைத்தன கயிறுகள் என்ன? அது வறுமையாக இருக்கலாம். எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் அநேகர் வறுமையின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். சோ அந்த வறுமையின் கயிறுகளை எங்கள் ஆண்டவர் வெட்டி போட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க காத்திருக்கிறார். நாங்கள் அவரை நோக்கி மன்றாடினார். அடுத்த ஸ்லைடில் சி என்ற எழுத்தின் கீழ் வேதனையின் காலத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும். வேதனையின் சரித்திரத்தை பார்த்தோம், வேதனையின் ஆழத்தை பார்த்தோம். இப்பொழுது வேதனையின் காலம். கர்த்தர் நீதியுள்ளவர் என்ற வார்த்தைகளோடு கர்த்தர் எப்படி செயல்பட்டார் என்பது இந்த சங்கீதத்தில் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. இதை நாங்கள் சங்கீதம் 37 ஒப்பிட்டு வாசிக்க வேண்டும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அதுதான் இந்த நீதியுள்ளவர் என்ற வார்த்தையின் அர்த்தம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். எவ்வளவு பொருத்தமான ஒரு வசனம்! இஸ்ரவேலின் வேதனைகளை குறித்து நாங்கள் படிக்கும் இந்த நேரத்தில் இந்த ஒரு வசனத்தை வைத்து ஆண்டவர் எப்படி செயல்பட்டார் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வசனத்தை திரும்பவும் வாசிப்போம். இது எங்களுக்கு ஒரு மிக பிரயோஜனமான வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். கோடிட்டுக் கொள்ளுங்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். ஹிட்லர் எப்படி அழிக்கப்பட்டாரோ, அவருடைய அந்த அரசாங்கம், நாட்சி அரசாங்கம் எப்படி அழிக்கப்பட்டதோ, அதே போல் துன்மார்க்கருடைய சந்ததி அழிந்து போகும். சோ இதன் அர்த்தம் என்ன? இந்த வேதனையின் காலத்தை ஆண்டவர் எல்லைப்படுத்துவார். He will limit it. ஆண்டவர் அந்த காலத்தை எல்லைப்படுத்துவார். அதனால் தான் சங்கீதக்காரன் எப்பொழுதும் ஜெபிப்பான், ஹவு லாங், ஹவு லாங், எவ்வளவு காலம் தான் ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பது? எவ்வளவு காலம் ஆண்டவரே, எவ்வளவு காலம், எவ்வளவு காலம், எப்பொழுது விடுதலை வரும்? ஆனால் பொறுமையோடு விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை செய்வார், கயிறுகளை வெட்டி போடுவார். சோ இந்த விதமாக நாங்கள் ஜெபிக்கலாம். என்னை கட்டியிருக்கும் கயிறுகளை வெட்டி போடும் ஆண்டவரே, வறுமையின் கயிறுகளை வெட்டி போடும், வியாதியின் கயிறுகளை வெட்டி போடும்,
கடன் கயிறுகளை வெட்டி போடும். பாவ அடிமைத்தனத்தின் கயிறுகளை வெட்டி போடும், பெருமையின் கயிறுகளை வெட்டி போடும் என்று நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கலாம், ஒரு சபையாக ஜெபிக்கலாம். எங்கள் கயிறுகளை அடையாளம் கண்டு கொண்டு. இப்பொழுது டி என்ற எழுத்தின் கீழ் வேதனை நேரத்தில் செய்யப்பட்ட ஜெபங்கள். இது ஒரு மிக அருமையான காரியம். வேதனை நேரத்தில் எங்களால் வேறு எந்த காரியத்தையும் செய்ய முடியாவிட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஜெபிக்க முடியும். சங்கீதம் 69 ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன், தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். இதுதான் ஜெபம். இந்த கஷ்ட காலத்தில் எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். அவர் மிகுந்த கிருபையுள்ளவர். அவருடைய ரட்சிப்பின் சத்தியத்தினால் அவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் எங்களை காக்கும் தேவன். சங்கீதம் 121. அதன் அடிப்படையில் ஆண்டவர் எங்களுக்கு இறங்குவார். ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கயிறுகளை வெட்டி போடுவார். கலப்பையை செயலிழக்க செய்வார். இப்ப அடுத்த ஸ்லைடில் தொடர்ந்து சங்கீதம் 69 நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவர்களில் நின்றும் நிலையாத ஜலத்திலிருந்தும் நான் நீங்கும்படி செய்யும். இதுதான் ஜெபம். வேதனையின் நேரத்தில், துன்புறுத்தல் நேரத்தில் செய்யப்பட வேண்டிய ஜெபம். நான் அமிழ்ந்து போகாதபடி சேற்றில் இருந்து ஆண்டவர் என்னை தூக்கிவிட வேண்டும். என்னை பகைக்கிற மக்கள் மத்தியில் இருந்து, நிலையில்லாத ஜலத்தில் இருந்து, நாங்கள் சேற்று என்று சொல்வோம் அந்த வார்த்தை, நான் நீங்கும்படி செய்யும். நான் உறுதியாக நிற்க வேண்டும். ஒரு கற்பாறையின் மேல் நான் நிற்க வேண்டும். ஆண்டவரே என்னை தூக்கி அப்படிப்பட்ட ஒரு கற்பாறையில் என்னை நீர் வைக்க வேண்டும். ஜல பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும், ஆழம் என்னை விழுங்காமலும், பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக. நாங்கள் இந்த ஜெபங்களை பாவிக்கலாம். இஸ்ரவேல் நாட்டை குறித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மாத்திரமல்ல, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, சபை வாழ்க்கைக்காக, எங்கள் எதிரிகள் எங்களை தாக்கும் பொழுது, சபைக்கு விரோதமான எதிரிகள் அநேகம், இந்த ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கலாம். சங்கீதம் 129 சங்கீதக்காரன் என்ன ஜெபிக்கிறார்? சியோனை இழுக்கிறவர்கள் அவமானப்படுத்தப்பட வேண்டும். சியோனை பகைக்கிறவர்கள், அங்கே வர வேண்டிய வார்த்தை பகைக்கிறவர்கள். சியோனை பகைக்கிறவர்கள் அவமானப்படுத்தப்பட வேண்டும். அது 5ஆம் வசனத்தில் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். சங்கீதம் 35:4 என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. இந்த ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்க முடியும். எங்களுடைய வேதனை நேரத்தில், நாங்கள் தாக்கப்படும் நேரத்தில். அடுத்த ஸ்லைடில் பின்வாங்கி போக வேண்டும். இதுக்கு ஒரு அருமையான உதாரணம். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வந்த அசீரிய ராஜா. ஏசாயா 37 இது சொல்லப்பட்டுள்ளது. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே, ஆண்டவர் சொல்றார், நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். அது ஆண்டவருடைய செயல்.
மிக வேகமாக முன்னோக்கி பிரயாணித்து கொண்டு வரும் எதிரியை ஆண்டவர் பின்வாங்கி செல்ல அற்புதத்தை செய்தார். இப்ப இரண்டாவதாக இந்த ஜெபம் என்ன? வீட்டு கூரையில் வளரும் புல்லை போல் அதி சீக்கிரத்தில் இந்த எதிரிகள் உலர்ந்து போக வேண்டும். அந்த காலத்தில் வீட்டு கூரைகள் களிமண்ணால் செய்யப்பட்டிருந்தது. அதனால் கொஞ்சம் மழை பெய்தாலே வெகு சீக்கிரத்தில் புல் வளர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த புல் நீடிய காலம் நிலைக்காது. வெயில் அடிக்க அடிக்க அது உலர்ந்து போகும். அந்த வரைபடத்தை வைத்து சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். அந்த கூரையின் மேல் வளரும் புல் எப்படி அதி சீக்கிரத்தில் உலர்ந்து போகுமோ அதே விதமாக எங்களுக்கு விரோதமாக வரும் சத்துருக்கள் உலர்ந்து போக வேண்டும். அது வளரும் முன் உலர்ந்து போகும். அது வேறெடுக்கிறதுக்கு முன் உலர்ந்து போக வேண்டும். அடுத்த ஸ்லைடில் ஏசாயா 37 வாசிக்கின்றோம். அதனாலே அவைகளின் குடிகள் கை இளைத்தவர்களாகி கலங்கி வைக்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போம் பயிருக்கு சமமானவர்கள். அதே சத்தியம் ஏசாயா புத்தகத்திலும் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. கொஞ்சம் விரிவாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. எதிரிகள் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லை போல் அதி சீக்கிரத்தில் உலர்ந்து போவார்கள், இல்லாமல் ஆக்கப்படுவார்கள். மூன்றாம் ஜெபம் சங்கீதம் 129 7ஆம் வசனத்தில், அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. இந்த கூரைக்கு மேல் யாரோ ஒருவர் சென்று இந்த 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 கிராஸ், இந்த புல், அதை அவர்கள் அறுவடை செய்ய முயற்சி எடுக்கும் பொழுது மிகவும் அவர்கள் ஏமாற்றம் அடைய போகிறார்கள். பாருங்கள், பாவிக்கப்பட்ட 3 வார்த்தைகள்: பிரயோஜனமற்றவர்கள், பயனற்றவர்கள், பாலானவர்கள். எப்படி இந்த விவசாயிகள் ஒரு எதிர்பார்ப்போடு தங்கள் கூடைகள் எடுத்துட்டு போறாங்க, கூரைக்கு மேல் எதையாவது நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும். ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றம். கூரைக்கு மேல் செல்லும் பொழுது அறுவடை செய்வதற்கு எதுவும் இல்லை, எல்லாம் உலர்ந்து போயிருக்கு. அதே போல் எங்களுடைய எதிரிகள் பிரயோஜனமற்றவர்கள் ஆக்கப்பட வேண்டும், பயனற்றவர்கள் ஆக்கப்பட வேண்டும், பாலாக்கப்பட வேண்டும். அவர்களால் எதையும் அறுவடை செய்ய முடியாது, எதையும் சேகரிக்க முடியாது. மாபெரும் ஏமாற்றத்தின் காரணமாக வரும் வறுமை. விவசாயம் செய்யாவிட்டால் பொருளாதாரம் இல்லை, உணவில்லை, அப்பொழுது வறுமை. வறுமையில் தவித்து இவர்கள் அழிய போகிறார்கள். அதுதான் மூன்றாம் ஜெபம். எவ்வளவு அழகாக சங்கீதக்காரன் இந்த ஜெபங்களை இயற்றி இருக்கிறார். அடுத்த ஸ்லைடில் அடுத்த 4ஆம் ஜெபம், மாபெரும் அறுவடை நேரத்தில் பொதுவாக சொல்லப்படும் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் இது? ரூத் 2:4 காண்கிறோம். அப்பொழுது போவாஸ் பெத்லெஹேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும் ஒரு குரலோடு, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இது பொதுவாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் சொல்லப்படும் வார்த்தைகள். எஜமான் வருவார், வயல்களில் வேலை செய்யும் மக்கள் இடையில் ஏற்படும் இந்த வார்த்தைகள் பரிமாற்றம். அந்த எஜமான் என்ன சொல்வார்? கர்த்தர் உங்களோடே கூட இருப்பாராக. அப்ப இந்த மக்கள், வயல்களில் வேலை செய்யும் மக்கள் எல்லாம் ஒரு குரலோடு என்ன சொல்வார்கள்? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய வயலில் எங்களுக்கு வேலை செய்ய கொடுத்தபடியால் தான் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது, எங்களுக்கு உணவு இருக்கு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது மிகவும் அருமையான காரியம்.
இதை நாங்கள் ஒருவோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள். கர்த்தர் உங்களோடே கூட இருப்பாராக. அப்பொழுது அந்த வார்த்தைகளை கேட்கும் மக்கள் என்ன பதில் சொல்ல வேணும்? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் சங்கீதம் 129:8 கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிப்போக்கர் சொல்வதும் இல்லை. எங்களுடைய எதிரிகளை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை வழிப்போக்கர் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஏன் சொல்ல மாட்டார்கள்? இவர்களுடைய கைகள் வெறுமையாக இருக்கின்றபடியால். எந்தவித அறுவடையும் இல்லை, மாபெரும் ஏமாற்றம். அதனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகள் ஒரு பொழுதும் சொல்லப்பட மாட்டாது. எதிரிகளை பார்த்து வெறும் கையோடு காணப்படும் எதிரிகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் யாராலும் ஒருபோதும் சொல்லப்படக்கூடாது. அதுதான் ஜெபம். அதுதான் ஜெபம். இப்ப அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 92:7 துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஆண்டவர் அந்த புல் வளர இடம் கொடுக்கலாம். இந்த அக்கிரமக்காரர், இந்த கொலைக்காரர் ஒரு குறுகிய காலத்துக்கு செழிப்படையலாம். ஆனால் அது எதற்கு அடையாளம்? அவர்கள் நித்தியமாக அழிந்து போவதற்கு அடையாளம். எங்கட பிரச்சனை என்னண்டா, அவங்க ஏன் இந்த கொஞ்ச காலத்துக்கு கூட புல்லை போல வளர வேண்டும், ஏன் செழிப்படைய வேண்டும் கொஞ்ச காலத்துக்கு கூட? அதுதான் எங்கட பிரச்சனை. ஆனால் ஆண்டவருடைய நேரம் வரும் பொழுது அவர்கள் முற்றாக அழிக்கப்படுவார்கள். அதனால் நாங்கள் எரிச்சல் கொள்ளக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய அழிவு நேரம் வரும். இப்ப என்ற எழுத்தின் கீழ் இந்த வேதனையின் மத்தியில், சோதனையில் நாங்கள் கொடுக்க வேண்டிய சாட்சி. 4ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. இஸ்ரவேல் தேசம் சாட்சி கொடுக்க வேண்டும். முழு உலகத்துக்கும் சாட்சி கொடுக்க வேண்டும். என்ன சாட்சியை கொடுக்க வேண்டும்? அது சங்கீதம் 118 சொல்லப்பட்டுள்ளது, 124 சொல்லப்பட்டுள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. எதை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும்? தேவ கிருபையை குறித்து. தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை எங்களை தாங்கும், தேவ கிருபை எங்களை வழி நடத்தும், தேவ கிருபை எங்களை காக்கும் என்ற சாட்சி. சங்கீதம் 124 மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். எதிரிகளின் தாக்கம். ஆனால் எதிரிகள் ஒரு காரியத்தை மறந்து விட்டாங்க, கர்த்தர் எங்கட பக்கத்துல இருக்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் அதே சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. கோடிட்டுக் கொள்ளுங்கள், இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. ஆண்டவர் இடைப்பட்டிருக்காவிட்டால் நாங்கள் அழிந்து போயிருப்போம். தண்ணீர்கள் எங்கள் மேல் பாய்ந்து அந்த வெள்ளத்தில் நாங்கள் அடித்து செல்லப்பட்டிருப்போம். கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்துமாவின் மேல் புரண்டு நாங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் எங்கள் பக்கத்தில் இருந்தார், எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அதனால் நாங்கள் அழிக்கப்படவில்லை. இஸ்ரவேல் இதை சாட்சியாக எடுத்து சொல்ல வேண்டும், முழு உலகத்துக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் என்ற பெயரை எடுத்து போட்டு உங்களோட பெயரை போடலாம். பெஞ்சமின் இப்பொழுது சொல்வதாக. எதை சொல்ல வேண்டும்? ஆண்டவர் எப்படி எனக்காக இடைப்பட்டார், ஆண்டவர் எப்படி என்னுடைய பக்கத்தில் இருந்தார், ஆண்டவர் எப்படி எனக்காக போராடினார். அடுத்த ஸ்லைடில்
நாங்கள் சொல்ல வேண்டிய சாட்சியை குறித்து 10 காரியங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும் என்றால், நாங்கள் சாட்சியாக சொல்ல வேண்டிய 10 காரியங்கள். முதலாவது, நாங்கள் சொல்ல வேண்டிய சாட்சி வார்த்தைகள், கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தார். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்தார். மூன்றாவது, கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. நான்காவது, கர்த்தர் நமக்காக போராடினார். ஐந்தாவது, கர்த்தர் நம்மை விடுவித்தார். ஆறாவது, கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். ஏழாவது, கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தினார். எட்டாவது, கர்த்தர் நம்மை தாங்கினார். ஒன்பதாவது, கர்த்தர் நம்மை வழிநடத்தினார். பத்தாவது, கர்த்தர் நம்மை பராமரித்தார். அருமையானவர்களே, மௌனமாக இருக்க முடியாது. மௌனமாக இருக்க முடியாது. பிசாசு எங்கள் வாயை மூட முயற்சி எடுப்பான். இடம் கொடுக்க வேணாம். இந்த 10 காரியங்களையும் நீங்கள் எங்கேயாவது எழுதி வைத்து நேரத்துக்கு நேரம் சாட்சி வார்த்தைகளாக இதை எடுத்து சொல்லுங்கள். மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த 10 காரியங்களையும் எடுத்து சொல்லுங்கள். அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். இப்ப அடுத்த ஸ்லைடில் மிக சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இறுதி குறிப்பு F என்ற எழுத்தின் கீழ் வேதனை நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 10 காரியங்கள். இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. வேதனை நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? எதிரி உங்களை தாக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும். இந்த எதிர்ப்பு ஏன் வந்திருக்கு? என்னுடைய முட்டாள்தனத்தின் காரணமாகவா? கீழ்ப்படியாமையின் காரணமாகவா? அந்த கேள்வி கேட்கப்பட வேண்டும். ஒரு தயக்கம் வரக்கூடாது. செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். நாங்களே எங்களை சோதித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு முன் இந்த வேதனை வந்ததன் காரணம் நானா? என்னுடைய முட்டாள்தனமா? என்னுடைய கீழ்ப்படியாமையின் குணமா? தேவ வசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டபடியால் வந்ததா என்று நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, வேதனையில் நான் கசப்படையக்கூடாது. கசப்பின் வேர் வளருவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். இப்படிப்பட்ட அநேக மக்களை நாங்கள் காண்கிறோம். கசப்படைந்த மக்கள் வேதனையின் மத்தியில் அவர்கள் மிகவும் சோர்வடைந்து தேவனையும் குற்றப்படுத்துறாங்க, சபையையும் குற்றப்படுத்துறாங்க, கசப்படைகிறார்கள். கசப்படையக்கூடாது. மூன்றாவது, இந்த வேதனை வருவதற்கு நான் தான் காரணி என்றால் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, சில சமயங்களில் மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னுடைய முட்டாள்தனத்திற்காக என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்பது சுலபமான காரியம் அல்ல. அது தாழ்மையின் அறிகுறி. ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது அவசியம் எங்களுடைய ஆவிக்குரிய விருத்திக்காக. நான்காவது, வேதனை நேரத்தில் ஆண்டவரை தொடர்ச்சியாக நம்ப வேண்டும். ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் வாக்குகள் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் செயல்படுவார். அவருடைய நேரத்தில் கயிறுகளை வெட்டி போடுவார். கலப்பை செயலிழக்கப்படும். ஆண்டவரை தொடர்ந்து நம்ப வேண்டும். எங்கள் வேதனையின் மத்தியில் ஆண்டவருக்கு எங்களுடைய முதுகை திருப்பக்கூடாது. எங்களுடைய முகம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி காணப்பட வேண்டும். ஐந்தாவது, வேதனை நேரத்தில் தேவ வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் இப்படிப்பட்ட பாடங்களை ஒரு மணித்தியாலமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். வேதத்தில் நிலைத்திருக்காவிட்டால் நாங்கள் அசைக்கப்படுவோம். இப்படிப்பட்ட வேதனைகள் வரும்பொழுது
அதனால்தான் நான் என்னுடைய முழு நேரத்தையும் வேதத்தை கற்பித்து கொடுப்பதில் நான் செலவழிக்கிறேன். ஏன்? எல்லாரையும் வேதத்தின் ஆழத்திற்குள் எடுத்து சென்றால் எந்த வேதனை வந்தாலும் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம், விசுவாசத்தை இழக்க மாட்டோம், தடுமாற மாட்டோம். தேவ வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 6வது, தேவ ஜனத்தோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். பிசாசு என்ன செய்வான்? வேதனை நேரத்தில் எங்களை தனிமைப்படுத்துவான். நாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம்? ஐயோ, சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? என்னதான் நடக்குது? ஒண்ணுமே நடக்க இல்லை என்று பிசாசு எங்களை அதைரியப்படுத்துவான். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. தேவ ஜனத்தோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். நெருங்கிய முறையில் தேவ ஜனத்தோடு நாங்கள் ஐக்கியம் வைக்க வேண்டும். எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தேவ மக்களோடு நான் நேரம் செலவழிக்காவிட்டால் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த விதத்தில் தான் நான் அதை காண்கிறேன். மிக பெரிய இழப்பு. சிலர் 2-3 வாரமா தேவாலயத்துக்கு வரமாட்டாங்க, தேவ ஜனத்தோடு ஐக்கியம் வைக்க மாட்டாங்க. அவங்க எப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழைத்து நிற்கிறார்களோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மர்மம். தேவ ஜனத்தோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். ஒருவர் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும். ஒருவர் ஒருவருக்கு புத்தி சொல்ல வேண்டும். 7வது, ஆலோசனை பெறுதல். வேதனை நேரத்தில் எங்களுக்கு ஆலோசனைகள் மிக அவசியம். அந்த ஆலோசனைகளை தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு எடுத்து காண்பிப்பார். அதே சமயம் தேவ ஜனத்தின் மூலமாக எங்களுக்கு எடுத்து காண்பிப்பார். ஆலோசனையை பெற்றுக்கொள்வது. யாராவது சொன்னால் எனக்கு ஆலோசனை அவசியம் இல்லை என்று, அது முட்டாள்தன வார்த்தைகள். எனக்கு ஆலோசனை அவசியம். நான் ஆலோசகரிடம் செல்வேன் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு. ஆவிக்குரிய ஆலோசகரிடம் செல்வேன். வேதத்தின் அடிப்படையில் எனக்கு ஆலோசனை சொல்லப்பட வேண்டும். ஆலோசனை பெறுதல். 8வது, சோர்ந்து போகக்கூடாது. வேதனை நேரங்களில் மிகவும் எளிதில் சோர்ந்து போகலாம். அது எனக்கு நடந்திருக்கு, அது உங்களுக்கும் நடந்திருக்கு. அது இயற்கை. எங்களுக்கு மனித தன்மை இருக்கிறபடியா நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும். சோர்ந்து போகாதே மனமே என்று அருமையாக தமிழ்ல பாட்டுக்கள் கூட இயக்கப்பட்டிருக்கு. சோர்ந்து போகக்கூடாது. 9வது, வேதனையின் ஒரு மிக முக்கிய நோக்கம், நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த வேதனையின் மூலமாக, அந்த எதிர்ப்புகளின் மூலமாக நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய சொரூபத்துக்கு நாங்கள் மாற்றப்படுகிறோம். ஆண்டவருடைய சாயலாக மாற்றப்படுகிறோம். பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு ஆண்டவர் உபயோகிக்கும் ஒரு முக்கிய கருவி வேதனைகள். அதன் மூலமாக நம்ப முடியாத விதத்தில் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 10வது, இது ஒரு ஆச்சரியமான காரியம், வேதனையின் நேரத்தில் நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். வேதனையின் நேரத்தில் மற்றவர்கள் வந்து எங்களை சுவைத்து பார்க்க வேண்டும். ஆவியின் கனி இன்னும் அதிகமாக எப்பொழுது எங்களுக்குள் வளர்ச்சியடையும்? வேதனை நேரத்தில். ஆவியின் கனி இன்னும் அதிகமாக எப்பொழுது எங்கள் உள் ஜீவியத்தில் வளர்ச்சியடையும்? வேதனை நேரத்தில். நாங்கள் எல்லாரும் கனி கொடுக்கும் கிறிஸ்தவர்களாக காணப்பட வேண்டும். அந்த ஆவியானவரின் கனி, 9 விதமான கனி எங்கள் எல்லாரிடத்திலும் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எப்படி அதை எங்கள் வாழ்க்கையில் வளர செய்கிறார்? வேதனைகளின் மூலமாக. அதனால் தான் வேதனைகளை குறித்து நாங்கள் ஆச்சரியப்படக்கூடாது, அதைரியப்படக்கூடாது, அதிர்ச்சி அடையக்கூடாது. வேதனைகள் வரும், அது நிச்சயமா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையும் நீங்கள் படித்து பார்த்தால் வேதனைகளில் தான் அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள்.
ஸோ இந்த சங்கீதம் 129 எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு முக்கிய பாடம், நாங்கள் அழிவடைய மாட்டோம், ஆண்டவரால் காக்கப்படுவோம். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தால், இஸ்ரவேல் அதற்கு ஒரு தலை சிறந்த உதாரணம். ஆனால் இந்த வேதனைகள் மூலமாக நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். grow through your suffering. அது எந்த உருவத்தில் வந்தாலும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். இதுதான் சங்கீதம் 129. ஸோ ஜெபிக்க போகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். இந்த அருமையான சங்கீதம் ஆண்டவரே, பொதுவாக நாங்கள் வாசிக்காத சங்கீதம். இந்த சங்கீதத்தை வைத்து நாங்கள் பிரசங்கங்கள் கூட கொடுப்பதில்லை. ஆனால் இன்று நீர் எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளினீர். எவ்வளோ காரியங்களை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் நாடு ஒரு தலை சிறந்த உதாரணம். உம்மால் நேசிக்கப்பட்ட மக்கள், உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவோ தாக்கப்பட்டும் ஆண்டவரே இன்று அழிவடையாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் சொல்வதாக என்ற அடிப்படையில் நாங்களும் சாட்சி கொடுக்கும் மக்களாக காணப்பட வேண்டும். இந்த வேதனை நேரத்தில் நாங்கள் அனுசரிக்க வேண்டிய 10 கற்பனைகளை படித்தோம். இவற்றையெல்லாம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், குடும்ப வாழ்க்கைக்கும், சபை ஜீவியத்திற்கும் பிரயோஜனமாக்கிக் கொள்ளத்தக்கதாக இதை இன்னும் ஆழமாக எங்களுடைய உள்ளத்தில் பதித்து இதை நாங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க, பரிமாற எங்கள் எல்லோரையும் பாவித்தரலும். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். எந்த கயிற்றினால் நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோமோ அந்த கயிறை வெட்டி போடும் ஆண்டவரே. அந்த கலப்பை செயலிழக்க செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.